ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிதேஷ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வைகை டேம்லேருந்து வரக்கூடிய ஆற்று நீர் பாசனம், அந்த ஆற்று நீர் பாசனத்தில் விவசாயம் செய்யக்கூடிய பூமி ஒன்று நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். அதே மாதிரி நம்ம சேனலை வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு அக்ரி ஓரியன்டாக வாங்கி கூடக்கூடிய நபர்களுக்கும் இந்த இடமானது நல்ல சூட்டபுளான இடமாகவும் அமையும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லக்கூடிய பாதையில் பழைய வத்தலக்குண்டிலேருந்து நம்ம விராலிப்பட்டின்ற ஊர்லேருந்து ஆண்டிப்பட்டி செல்லக்கூடிய பாதை, அதாவது விராலிப்பட்டின்ற ஊர்லேருந்து ஆண்டிப்பட்டி செல்லக்கூடிய ரோட்டில் அங்கேருந்து நம்ம ஆற்று நீர் பாசனம் செல்லக்கூடிய இதிலேருந்து ஒரு 20 அடி மண் பாதையோட நம்மளுக்கு இந்த லேண்டானது சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு மொத்த பரப்பளவு 2 ஏக்கர். இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் விலை மார்ஜின் கிடையாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் நம்ம நம்பர் கூப்பிடுங்க. நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம். இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேராக உட்காந்து ஓனர்கிட்டே உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்த அளவுக்கு பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு பேசி வாங்கி தரவும் நான் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நம்ம அந்த மண் பாதையிலேருந்து ஒரு 3வது காடா, அதாவது நம்மளுக்கு ஒரு 13 அடி பாதையும் இருக்குது, தனிப்பட்ட முறையில் பாதை இருக்குது. அந்த பாதை செடிகள் இதெல்லாம் அதிகமாகி இது கிடக்கு. இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருச்சு, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த 13 அடி பாதையை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி 13 அடி பாதையும் ரெடி பண்ணி கொடுத்து நம்ம அந்த இடத்துலேருந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்குமே பார்த்துருப்பீங்க, சுற்றிக்கு எவ்வளோ விவசாயம் பார்க்குறாங்க. நம்ம வீடியோட ஆரம்பத்திலே காமிச்சிருப்போம். நம்ம இடத்து பக்கத்துலேயே நல்லா ஆற்று நீர் பாசனம் செல்லக்கூடியது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே போரோ கிணறோ யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ஆற்று நீர் பாசனம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் அதிகமாக விளைவிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா வாழை, நெல், அப்புறம் கரும்பு, பூ சாகுபடி, இதுதான் அதிகமாக இந்த ஏரியாவில் விளைவிச்சிட்ருக்காங்க. நானே உங்களுக்கு ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவிலே. அது நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே நெல் அறுவடை, அது இல்லாமல் நெல் போட்டிருந்தாங்க, அது பக்கத்துலேயே வாழை இதுன்னு போட்டு நல்லா ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இடத்த பொறுத்தவரைக்குமே ஒரு செம்மண் பூமி தான். நம்ம இடத்துல அங்கே சின்ன சின்ன பாறை இருக்குது. நம்ம ஜேசிபி விட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பாறையை மட்டும் தோண்டி விட சொல்லிவிட்டு அந்த பாறையை மட்டும் தோண்டி விட்ருவாங்க. தோண்டி விட்டால் நல்லா சமுக்கமான இடம், நல்லா சமமான இடம், ஒரு செம்மண் பூமி. அதுவும் இந்த லோ பட்ஜெட்டில் வைகை ஆற்று நீர் பாசனத்தோடு கிடைக்கக்கூடிய, நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய இடங்க. வைகை ஆற்று நீர் பாசனம் அடிக்கடி நம்மளுக்கு திறந்து விட்டுகிட்டே இருப்பாங்க. வைகை ஆற்று நீர் பாசனம் எப்போயுமே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் ஆற்று நீர் பாசனத்தோடு நம்மளுக்கு இந்த இடமானது விற்பனைக்கு வந்திருக்கு. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே விசிட் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு குறைவான விலையில் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமிக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த இடமானது ஒரு சமமான பூமியாக 2 ஏக்கர் நம்மளுக்கு விவசாய சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்த சுற்றிலுமே தென்னந்தோப்பு, நெல் அறுவடை தான் அதிகம். இந்த ஏரியா பொறுத்தவரைக்குமே நெல் அறுவடை அதிகம். அதாவது நம்ம போகக்கூடிய சோளம் தான் இந்த ஏரியா வராது. நம்ம ஆண்டிப்பட்டிக்கு போகக்கூடிய இதில் வந்துடும். நம்ம இருக்கக்கூடிய நம்ம இடத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு டேமும் அமைஞ்சிருக்கு. அந்த டேம் தண்ணி தான் நம்மளுக்கு ஆற்று நீர் பாசனமாக இங்கே திறந்து விட்றாங்க. இதில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நெல், இது நம்ம இடத்த ஒட்டினாப்புலேயே இந்த நெல் போட்டிருக்காங்க. அவங்களால கொஞ்சம் பராமரிப்பு பண்ண முடியாதனால, அதில் விவசாயம் பார்க்க முடியாதனால இந்த இடத்த கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் குறைவான விலைக்கே நம்மளுக்கு வந்திருக்குங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்க அந்தளவுக்கு நாங்கள் கம்மியான விலைக்கு இடம் எடுத்து போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு இடமாவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட்.